அதிமுக செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது பிரிந்தவர்கள்லாம் இன்றைக்கி ஒன்று சேரணும், இப்போ தான் அதிமுக பலப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஓபிஎஸ் வெளியில் போயிருக்காரு. அவங்களாம் பிரிந்தாலும் ஒன்று சேர ஒரு 10 நாள் கெடு வச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகி அந்த செங்கோட்டையுடைய கருத்து வந்து அது அந்த இயக்கத்தை சார்ந்த கருத்து. அது நீங்கள் அந்த இயக்கத்தை சார்ந்த மற்ற நிர்வாகிகிட்ட கேட்கல, இல்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கிட்டயே கேட்கல. எந்த காரணத்துக்காண்டி அவர் அந்த சொல்லியிருக்கிறாருன்றது அவங்க இயக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம். வேற இன்னொரு மாற்று இயக்கத்தை சார்ந்தோம் அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஆரோக்கியமானது கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் வந்து இப்போ திடீர்னு பிஜேபியிலேருந்து விலகிருக்காரு. பிஜேபியிலேருந்து விலகல, பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகிருக்காரு. நீங்கள் பிஜேபி பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி இருக்கிறாரு. அவர் அதாவது இன்னைக்கு காலையிலோட நான் பேட்டியில் தான் சொல்றாங்க, எந்த நோக்கத்துக்காண்டி அவங்க அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க, எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி வெளியே வந்தாங்கங்கிறது அது ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கு. இப்போ எங்கள் கூட்டணியை பற்றி நான் சொல்ல முடியும். எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாதுங்கிற ஒற்றை இலக்கில் தான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே பல வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், பொது உடைமை இயக்கமாக இருக்கட்டும், நாங்கள் என்னென்னா அந்த ஒற்றை இலக்கில் வந்து மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாது அந்த இதில் வந்து நாங்கள் ஒன்றுபடுறோம். அதெல்லாம் இன்றைக்கி 7 வருஷம் கழிச்சு இன்றைக்கி 8வது வருஷத்தில் இந்த கூட்டணி நீடிச்சிருக்கு. இதில் எந்தவித விரிசல்களோ எதுவுமே கிடையாது. இந்த கூட்டணி இனியும் வலுவடைறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே வேளையில் பாஜக தலைமையிலான நம்முடைய அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க, நீங்கள் டிடிவி அண்ணன் அவர் விலகி இருக்கிறாரு, ஓபிஎஸ் அண்ணன் அவர் விலகி இருக்கிறாரு. இனிய சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களும் நாங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் நாங்கள் அறிவிப்பு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒற்றுமை இல்லாத, ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத ஒரு 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 இதாக தான் இருக்குது அந்த கூட்டணியை பார்க்குறேன். மற்றபடி நீங்கள் அந்த என்ன கேள்வி எதுக்காண்டிங்கிறது அவங்க அந்த கூட்டணி வெளியே போனாங்கிறது நீங்கள் அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இப்போ எல்லா கட்சியிலேருந்து ஒரு கூட்டணி விரிசல் இருந்துருக்கு, கட்சி கூட்டம். அது மாதிரி மதிமுக இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாள் இருந்துருக்கு. அதாவது கட்சிக்குள்ள சொல்லிட்டீங்க, அது நான் இன்ஃபேக்ட் மறந்து போய் பல வாரங்களாச்சு. மாநாடு நீங்கள் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் மாநாடு வந்து ரொம்ப சிறப்பான கொண்டாடின்னு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வருஷம் மதிமுக மாநாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு திரும்பி பார்க்குற ஒரு மாநாடு இருக்க போது மதிமுக ஒரு மறுக்க முடியாத சக்தி, யாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக அது உருவெடுத்துருச்சுங்கிறத உணர்த்துகின்ற விதத்தில் இந்த மாநாடு அமையும். நீங்கள் பத்திரிகைகள் உங்களை நீங்களே பார்க்க போகிறீங்க இன்னைக்கு மாநாட்டில். நாங்கள் அந்த வேலையில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அடுத்த கட்ட இயக்க வளர்ச்சி, நீங்கள் கூட்டணியை வலுப்படுத்துறது, நாங்கள் அடுத்த தேர்தல் 2020 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். இதனால் கட்சியை வலுப்படுத்துறதுக்குள்ள எல்லா முயற்சியும் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவர் அந்த நபர் சொன்ன கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லி, நாமத்திரம் கிடையாது, தலைவர், என்னுடைய துணை பொதுச்செயலாளர்கள் எல்லாருமே அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து மேற்கொண்டு இதை வந்து இதை அவர் கேட்குற கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நீங்கள் புறந்தள்ள வேண்டும் தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம். இப்போ 2026 விஜய் இப்போ பெருங்கூட்டணியாக வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அதாவது சகோதரர் விஜய் நான் பல முறை இதுதான் சொல்கிறேன், ரிப்பீட்டடாக நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு சினிமா நட்சத்திரம், மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கும் ஒரு லட்சக்கணக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அதே வேளையில் அரசியல் ரீதியாக தேர்தல் களங்கள் அவர் வெற்றி பெறணும்னா, அந்த உச்ச இடத்துக்கு வரணும்னா அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் இருக்குது. அதை வந்து வருங்காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உழைப்பு, இதெல்லாம் அரசியலுங்கிறது என்ன நான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயம் கிடையாது. இது ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம். இது வந்து சலிக்காமல் என்னதான் தொய்வுகள், இப்போ எங்கள் இயக்கம் மதிமுக அதிகமாக தோல்விகளை சந்தித்த ஒரு இயக்கமும் தலைவரும் நம்ம வைக்கவும் நம்ம மதிமுக சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட 31 வருஷம் கழிச்சு 32 வருஷம் நாங்கள் பயணிக்கிறோன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்கையை பற்றி எங்கள் இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எந்தவித பிரதிபலன் ஏற்காம, எதிர்பார்க்காம, தலைமையும் சரி தொண்டர்களும் சரி அந்த ஒரு கொள்கை உரிதோடு நாங்கள் இந்த இயக்கம் பயணிக்கிறதா இவ்வளோ வருஷம் நாங்கள் போயிருக்கோம். சகோதரர் விஜய் பொறுத்திருக்கேன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்புகள், அது எந்த இலக்கியம் அவர் அடைய முடியாதுன்னு கிடையாது, அந்த அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், கொள்கைகள், வர்ற காலங்கள் அவருடைய இதை வச்சுதான், அவருடைய முயற்சி அதை வச்சு நம்ம சொல்ல முடியணும்.